ஞானம் சரி, அது என்ன மெய்ஞானம்? அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு, ஞானத்திலும் மெய்ஞானம் என்பது வேறு. நாம் இந்த பதிவிலே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானம் என்பது உலகியலிலே மனிதர்களால் செய்யப்படக்கூடிய ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள். அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் மெய்ஞானத்திற்கு எல்லையே கிடையாது. மெய்ஞானம் மிக 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 புராதனமானது. எப்பொழுதும் இந்த மனித குலத்திற்கு நன்மையை தரக்கூடியது. ஆன்மீக அருளாளர்களால், ஞானிகர்களால் உணர்ந்து சொல்லப்பட்டவைதான் மெய்ஞான அந்த தத்துவங்கள் எல்லாமே. சரி, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று குறிப்பிடுகிறார் இறைவனை. மெய்ஞானமுமாக அவன்தான் இருக்கின்றான். உலகத்தில் தினம் தினம் சூரியன் உதிக்கின்றது. உதிக்கக்கூடிய சூரியனை நாம் இறைவனாக பாவித்தால் அந்த சூரியனிலே இருந்து வரக்கூடிய கதிர்களை ஞானங்களாக பாவித்து சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அப்படி என்றால் இறைவன் சூரியனை விட பிரகாசமாக இருக்கின்றான். அவனை தரிசிக்கும் பொழுது அந்த கிரணங்களிலே இருந்து நமக்கு கிடைப்பது ஞான அறிவு, மெய் ஞான அறிவு அதிலே இருந்துதான் வருகிறது. மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று மெய் ஞானமுமாக இருந்து அதிலே மிளிரக்கூடியவன். மிக அற்புதமான வார்த்தை தமிழிலே இது. மிளிர்வது, ஒளிர்வது என்பதெல்லாம் சொல்ல சொல்ல நாக்கிற்கு ஒரு பெரிய பயிற்சியாகவே இருக்கும். மிளிர்வது என்பது இயல்பிலேயே உள்ளுக்குள்ளேயே அதிலே ஒரு ஒளி இருப்பது. அப்படிதான் அது மிளிரும். ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அது ஒளிரும். ஆனால் ஒரு நல்ல மாணிக்க கல் என்று சொன்னால் அது தானாகவே மிளிரும். இரண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது இல்லையா?